இதுதான் போர் நிறுத்தம். பேச்சுவார்த்தை என்ன இல்லையா? நாங்களும் இந்த உலகம் முழுக்க சுத்தி அடிச்சு விழுந்து அடி அங்க போனால் என்ன? அவை இந்த நோக்கம் என்ன? இழுத்து அடிக்கிறது. அதுக்குள்ள ஒரு சதிவேளை பின்ன உலக நாடுகளை பிடிச்சு எங்களை மடக்கி அடக்கி எங்கள்கிட்ட இருந்து ஆயுதங்களை பிடுங்கி ஒன்றுமில்லாம வெளியேற்றவனும் என்ற அதான் இவர் ரணில் ஐயா செய்த விளையாட்டு. எங்களை கனவேறு கோபம் ஏன் ரணில் ஐயாவுக்கு போட்டிருந்தால் இப்ப வந்திருந்தாருன்னா நீங்க பேச போயிருக்கலாமே அப்படி சொல்றாங்க. இங்க இருக்கணும். அவன் ஐயா அவன் பயங்கர நரி. இவன் ராஜபக்சா வருவாயில்லை, அது ஒரு பயங்கர நரி. எங்களுக்கு தானே தெரியும். என்று சொன்னால் நான் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு களைச்சு போன மனுஷன். இதில் எல்லாரும் நான் பிரேமதாசா காலத்தில் எந்த ரணில் என தெரியும். நான் 17 வயதில் பத்திரிகையாளராகி அந்த காலத்தில் இருந்தே இந்த அரசியல்வாதிகளோட பழகினான். அப்ப இவியல் இந்த சூத்திரங்கள், இவை இந்த ஜில்மால்கள், இவை இந்த மசவாசுகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். ஆனா சில பேர் இருக்கான்னு அவன் பரவாயில்லை, அவன் என்ன பெடரல் தரன்றான். இங்க பெடரலை பற்றி நாங்கள் இப்ப பெடரலிசம் இதை பற்றி ஒன்று சொல்லுவான். 57 வருஷமாக பெடரலிசம் காய்ச்சிருக்கேன். பெடரலிசம் எங்களுக்கு என்ன புது விஷயமா ஐயா? செல்வநாயகம் காலத்தில் இருந்து பெடரல் தான் இப்ப பெடரல் பட்டு கொண்டு கிடக்கிறான். பெடரல் தரமாட்டான். அது எங்களை பெடரல் என்ற ஒரு மாயையை காட்டி ஏமாற்ற வித்த அங்கு ஒரு பெடரல் பண்ணுகிறான். இந்த பொது கட்டமைப்பே ஒரு கிராம சபைக்கு இல்லாத, அதிகாரம் இல்லாத ஒரு பொது கட்டமைப்பை தராதவன் சிங்களவன். தமிழர் தாயத்தை ஏற்று சுயநிய உரிமையை ஏற்று உங்களை கொண்டு போய் சிம்மாசனத்தில் வச்சிருந்தா சுயாட்சியின் தடவை போறான். சிங்களவனுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி இருக்கு, அடிக்காதான் அவனுக்கு விளங்கும். அது புலிகளுக்கு தெரியும்.